முதல் மொழிப்போரில் பெண்கள் அப்படி கண்டினியூஸாக ஓடிட்டுருக்கு இந்த வட்டம். நம்ம தோழர் சசிகலா வந்து நீண்ட காலமாகவே சசிகலா, முல்லை வேணிலன், இப்போ முல்லை வேணிலன் பேர் சொல்லும்போது தான் அவர் வரலைங்கிறதே உரைக்குது. அவர் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது காலக்காங்கில். ஒரு நீண்ட காலமாக என்னோட நட்புறவோட ஒரு அண்ணன் தம்பியாக பழகுறாங்க. அவங்க வந்து நிறைய நூல்கள் வாங்குறது, நிறைய கருத்துருவாக்கங்கள், அந்த மாதிரி நிறைய இப்போ டிஸ்கஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அவங்க வந்து எந்த புத்தகம் தேர்ந்தெடுக்குமோ அவங்க இதை தேர்ந்தெடுத்தாங்க. நீங்கள் முதல் அவங்களே பேச அவங்க முன்னாடியே பேச வேண்டியது இருந்துச்சு, கொஞ்சம் தாமதமாயிருச்சு இந்த நிகழ்ச்சிக்கு. இப்போ வந்து அவங்களோட உரை, அதுக்கு அடுத்து தோழர் அறியப்படாத கிறிஸ்தவ மூலம் பல்வேறு கவன ஈர்ப்பையும் பல்வேறு சிறப்புகளையும் பெற்ற நிவேதா லூயிஸ் அது மீது ஒரு கருத்துரை சொல்லுவாங்க. அப்படியே நம்ம நிகழ்ச்சியை இது பண்ணிக்கலாம். நன்றி. எடுத்துக்கிட்ட தலைப்பு பார்த்தீங்கன்னா, முதல் மொழிப்போரில் பெண்கள். 1938 நடந்த அந்த மொழிப்போரில் பெண்கள் வந்து எப்படி கலந்துக்கிட்டாங்க, அவங்களுடைய பங்களிப்பு என்ன அப்படின்றது தான் இந்த புத்தகத்தில் நான் இருக்கக்கூடிய விஷயங்கள். இதை நான் அவங்க கூட பேச போகிறேன். முதல்ல வரலாறு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இது வரைக்கும் நம்ம ஹிஸ்ட்ரி படித்தா அவங்க அதில் வரலாறு இருக்கும். எந்த மாதிரியான வரலாறுகள் இருக்கும்னா, அரசர்களுடைய வரலாறுகள் இப்படி தான் நம்மளுக்கு வரலாற்று பதிவுகள் இருக்கும். இப்போ வரலாற்று எழுதியல் வரலாறுன்னு சொல்லும்போது ஒரு சமூகத்துடைய வரலாறு தான் வரலாறாக இருக்கும். ஆனால் இது வரைக்கும் நம்ம வரலாறுகளாக பார்க்கப்படுகின்ற வரலாறுகள் அனைத்துமே மேல்தட்டில் இருக்கக்கூடிய அரசர்கள், அதாவது ஒரு நாட்டை கட்டி ஆளக்கூடிய அரச வம்சமாக. இப்போ தமிழ் இலக்கியங்கள் எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஒரு வரலாற்று எழுதியல் இருக்குது. குறுமன்னர்கள் தொட்டு மக்கள் தொட்டு ஆளுகின்ற மன்னன் வரைக்கும் அதில் நம்ம வரலாற்று பதிவுகள் இருக்குது. மற்றது பார்த்திங்கன்னா மன்னர்கள் ஆண்ட வரலாறுகள் தான் நமக்கு இருக்குது. அப்படியே இருந்தாலும் அது ஆண்களின் வரலாறுகளாகத்தான் இருக்கிறது. பெண்களுடைய வரலாறுகள் இது வரைக்கும் சொல்லப்படலை. இருந்துதா அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் நமக்கு எப்பவுமே வந்துக்கிட்டு இருக்கணும். அந்த கொஷின் மார்க்குக்கு இது வரைக்கும் நமக்கு விடை கிடைச்சதாகவும் இல்லை. இந்த சொசைட்டி வந்து நமக்கு அதுக்கான இடம் கொடுத்ததாகவும் தெரியல. இப்போ அந்த வகையில் இந்த புத்தகம் அந்த இடத்த நிறைவு செய்யுது அப்படின்னு நான் நம்புகிறேன். பெண்களுக்கான அதாவது இன்றைய தகவல் நாளைய வரலாறுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட வரலாறு என்னவாக இருந்தது, பெண்களுக்கு என்னவாக இருந்தது அப்படின்றத வந்து நிறைவு செய்யக்கூடியதாக இந்த முதல் மொழிப்போரில் பெண்கள்ன்ற புத்தகம் அமைஞ்சிருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதே சமயம் ஆத்தரை பற்றியும் நான் இந்த இடத்துல இந்த புத்தகத்தை எழுதுனதுனால இதை பற்றி சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ இந்த இடத்த பெண்களுக்காக ஒரு பிளாட்ஃபார்மையும் கொடுத்து முதல் பெண்கள், பாதை அமைத்தவர்கள், முதல் மொழிப்போரில் பெண்கள் அப்படின்னு இந்த பெண்கள் பற்றின முன்னெடுப்புகள் அவங்க வந்து ஒன்றுமே செய்யாமலாம் போயிடல சமூகத்தில். இவங்களும் எல்லா வேலைகளுமே சமமாக செஞ்சுருக்காங்க. சமமான்றதை விட ஒரு கட்டம் மேலே இருந்து செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் இந்த வரலாறுகள் எதுவுமே பதிவுகளாக இல்லை. நான் நினைக்கிறேன் அப்படி பதிவுகளாக கிடைக்கக்கூடிய முதல் வரலாற்று நூல் இந்த முதல் மொழிப்போரில் பெண்கள் இந்த நூலாக தான் நான் கருதுகிறேன். இந்த வரலாறுன்றதுக்கு இப்படி ஒரு தொடக்க உரையை சொல்லிட்டு அடுத்து நான் புத்தகத்துக்குள்ளே போயிடலாம்னு நினைக்கிறேன். இப்போ மொழிப்போர் வந்து 1937 தொடங்கிருது. தொடங்கினாலும் அந்த மொழிப்போர் வந்து உச்சகட்டமாக 1938 மொழிப்போரை எப்படி நடத்தலாம், அதனுடைய உள்ளடக்கம் என்னவா இருக்கணும், வெளிப்புற கட்டமைப்பு என்னவா இருக்கணுன்றதை தீர்மானம் பண்ணலாம்னு சொல்லிட்டு பெரியார் வந்து முதல்ல தீர்மானிக்கிறார். அப்படி தீர்மானிக்கும் பொழுது நீலாம்பிகை அம்மையாரை கூப்பிட்டுட்டு அவங்கள தலைமை உரை ஆற்ற வைக்கலான்ற முடிவும் எடுக்கிறாங்க. இப்போது ஒரு முடிவு எடுக்க போகிறாங்கன்னா அதை வந்து முதல்ல இதழில் ஒரு அறிவிப்பாக வெளியிடுறாங்க. இதை எல்லா மக்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறணும். அது மட்டும் இல்லாமல் பெண்கள் முக்கியமாக பார்த்து தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. அப்படி முடிவுக்கு வரும்பொழுது அந்த ஒரு அறிவிப்பு கூட்டத்தில் என்னென்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நீலாம்பிகை அம்மா வந்து கொடியேற்றி வைக்கிறாங்க. கொடியேற்றி வச்சதுக்கப்புறம் திருவிக்கா பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் பெண்களாக சேர்ந்து, அதாவது பெண்கள் ஒரு கூட்டம் நடத்த போகிறாங்க, பெண்கள் எல்லாரும் ஒன்று சேர போகிறாங்கன்னா அந்த கூட்டம் கண்டிப்பாக வெற்றியாக தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறாரு. காந்தியடிகள் கூட பார்த்தீங்கன்னா பம்பாயில் ஒரு கூட்டம் நடத்தினார். அதில் ஆயிரக்கணக்கான பெண்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. அப்போ அது வெற்றியாக தான் அமைஞ்சிச்சு இல்லை. அதுபோல் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு பார்த்தீங்களா, அங்கே ஒரு சூசகம் இருக்குது. அப்போது அந்த மாதிரி இவர் எடுக்கக்கூடிய இந்த முன்னெடுப்பு வெற்றிகரமாக தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திருவிக்கா சொல்லிடுறாரு. சொல்லி முடிச்சுட்டு என்னோட நான் பார்க்கறதுக்கு பார்ப்பனர் போல இருந்தாலும் கூட நான் இப்படியே இருந்துக்கிட்டு தான் நான் என்னுடைய சேவையை செய்ய முடியும். நான் ஒன்றும்
பணக்காரர் கிடையாது, நான் எல்லா முன்னெடுப்புகளையும் எடுக்கிறதுக்கு நான் பண வசதி படைத்தவன் இல்லை அப்படின்னு ஒரு இடக்குத்தா பெரியார ஒரு இடக்குத்து குத்தவும் செய்கிறாரு. நான் இப்படியே இருந்து பெண் உரிமை தொடர்பான நூல்கள் எழுதுறதுலையே என்னுடைய பணியை தொடர்றேன்னு அவர் சொல்லி முடிச்சிடுறாரு. இதுக்கப்புறமாக இந்த கூட்டம் என்ன உள்ளடக்கம் இருக்க போகுதுன்றதை பற்றின தீர்மானம் அங்கே பேசப்படுது. என்னவா இருக்கணும் அப்படின்னா, பெண்களுக்கு தான் முதலிடம். பெண்கள், அதாவது அந்த ஒலிபெருக்கி வசதிகள் செய்து கொடுக்கக்கூடிய ஆண்கள் இருந்தாலும் கூட பெண்கள் போக மீத இருக்கக்கூடிய இருக்கைகளுக்கு தான் ஆண்கள் அலோவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறார். அப்படியே அலோவ் பண்ணாலும் அவங்களுக்கு கட்டணம் வந்து எட்டலாம் அப்படின்றதையும் அறிவிக்கிறாங்க. அடுத்த கட்டம் பார்த்தீங்க, ஒவ்வொன்றா அப்படியே தொடர்ச்சியாக பார்க்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, வெளி ஊர்களிலிருந்து வரக்கூடிய பெண்களுக்கும் முதல் உரிமை. அவங்க முன்னாடியே தெரிவிச்சிடணும், நீங்கள் மட்டும் வரீங்களா இல்லை உங்களுடைய இணையரையும் கூட்டிகிட்டு வரீங்களான்றதையும் தெளிவுபடுத்திடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இங்கே உணவு வசதிகள்லாம் கிடையாது, நீங்கள் அதை வெளியிலேயே முடிச்சுட்டு வந்தோம். இப்போ இங்கே இந்த மாநாடு வந்து ஒரு பர்ஃபெக்டாக நடக்கணும் அப்படின்னா இது இப்படி தான் நடக்கணும், இந்த ஒவ்வொன்றும் இந்த ஆர்டரில் தான் நடக்கும் அப்படின்றத முன்மொழிஞ்சிடுறாங்க. இது எப்படின்னா இதழிலே அறிவிப்பு செஞ்சிடுறாங்க. இதனுடைய நோக்கத்தையும் தெரிவிக்கிறார். இதனோட நோக்கம் என்னன்னா, பெண்களுக்கு சம உரிமை கிடைக்கணும், சாதி ஒழிப்பு இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தமிழ் மொழி, தமிழ்நாடு, கலை போன்ற வளர்ச்சிகளுக்கு நம்மளுடைய பங்களிப்பு இருக்கணுன்றதையும் தெளிவாக சொல்லிடுறாரு. இப்போது இது மாநாட்டுக்கான வரைவு முடிஞ்சிருது. அடுத்து பார்த்திங்கன்னா, மாநாடு அறிவிச்சிட்டாங்க, டேட்டும் அறிவிச்சிட்டாங்க. இதில் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு. வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து சட்டங்கள் இதில் நிறைவேற்றப்படணும், கோரிக்கைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தெரிவிக்கலாம் அப்படின்றதையும் அந்த அறிவிப்பில் சொல்லிடுறாங்க. அப்படி சொல்லும்போது தியாகராயா மாதர் அந்த இதை பார்த்துக்கிறேன், அதை மட்டும் தவறுதலாக சொல்லிடக்கூடாது இல்லைங்களா, வரலாறு. தியாகராய நகர் மாதர் முன்னேற்ற கழகம். இது எதுக்காக நான் முழுமையாக சொல்கிறேன்னா, இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஃபஸ்ட்டு தொடங்கினாங்கன்னு சொல்லுவாங்க. அது தொடங்கிட்டாங்க 1949 திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கிடுறாங்க. அவங்க கொடுத்த கோரிக்கைகள் வந்து 15. இதை நான் இதுக்கப்புறம் சொல்கிறேன். இந்த தியாகராய நகர் மாதர் முன்னேற்ற கழகத்தை பற்றி நான் கொஞ்சம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் 1949 தொடங்குறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடியே முன்னேற்ற கழகம்ன்ற பேரில் முதல்ல ஒரு சங்கத்தோடைய பேர் வச்சது ஒரு பெண் தான். இப்போ இவங்க தான் இந்த கழகத்தை தோற்றுவித்தாங்க. 1949 இது, அது 48 இந்த மாதர் சங்கம் தொடங்கிட்டாங்க. இப்போ இதுக்கு முன்னாடியே முன்னேற்ற கழகம்ன்ற சொல் வந்து ஒரு பெண்ணால் தான் தொடங்கப்பட்டது. ஒரு பெண் தான் அந்த சங்கத்துக்கு முன்னேற்ற கழகம்ன்ற பேரை வந்து அறிவிக்கிறாங்க. இப்போ இது எங்கேருந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகம்லாம் வருதுன்னா, ஒரு பெண்ணுடைய அறிவில் இருந்து தான், அவளுடைய சிந்தனையில் இருந்து தான். அப்போது இந்த சொசைட்டி இப்போ 4 பெண்கள் ஒன்றா சேர்ந்துட்டா என்ன பண்ணுவாங்க, ஊரு கதையை தான் பேசுவாங்க. இல்லையா, ஊரு கதையை பேசலை, உரிமை கதையை தான் பேசியிருக்காங்க. எங்களுக்கான உரிமையை கொடுங்கன்னு அவங்களுடைய உரிமை கதையை தான் பேசியிருக்காங்க. வெட்டி நியாயம் பேசலை யாருமே. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சமூகத்தில் 4 பெண்கள் கூடினா அது வெட்டி கதையாக மாறிடுதுன்றாங்க. நம்மளுடைய வரலாறுகளை திரும்பி பாருங்கள். திரும்பி பார்த்தீங்கன்னா யாரும் வெட்டி கதைகள் பேசலை. தனக்கான உரிமைகள், சாதி முறையாக ஒடுக்கப்பட்டதை, இது எல்லாத்தையும் முன்மொழியக்கூடியவர்களாகத்தான் நமது பெண்கள் இருந்தாங்க அப்படின்றது நமக்கு தெரிய வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா, சங்கங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏகப்பட்ட சங்கங்கள் இருந்திருக்குது. அந்த சங்கங்கள் எல்லாவற்றிற்கும் பெண்கள் தான் நிறுவனர்களாக இருந்திருக்கிறாங்க. ஆண்களும் இருந்திருக்கிறாங்க. ஆனால் முழு முதன்மையாக நிறைய வேலைகளை செஞ்சவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பெண்களாகத்தான் இருந்திருக்கிறாங்க. நான் மொழிப்போர் தொடர்பாக என் பசங்களுக்கு பாடம் எடுக்கிறேன். என் பசங்கன்னா காலேஜில் பசங்களுக்கு பாடம் எடுக்கும் பொழுது மொழிப்போர் தியாகிகள்னு கேட்டால் அவங்க டக்குன்னு எழுந்து சொல்கிறது தாளமுத்து நடராசன் தான் சொல்லுவான். நானுமே கூட அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அந்த வரலாறுகள் பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் ஒரு பெண் கூட இல்லையான்ற ஒரு கேள்வி நமக்கு வரவே வரல. இந்த பாடத்திட்ட குழுவில் இருக்கிறவங்களும் ஒரு பெண்ணாவது இருந்திருக்க மாட்டாங்களா அப்படின்ற கேள்வியும் அவங்களுக்கு வந்துச்சான்னு எனக்கு தெரியல. இப்போ ஒவ்வொன்றையும் நம்ம பசங்கக்கிட்ட வரும் தலைமுறைகளுக்கு புகுத்தப்படும் பொழுது பெண் என்பவள் என்னவாக இருந்தால் அவளுடைய வரலாறு இல்லைன்னா சொல்ல வேணாம். நமக்கு வந்து போலியான ஒரு பெயர் தேவையே இல்லை. ஆனால் இருக்கிற ஒரு விஷயத்த புறந்தள்ளுறதுக்கான காரணம், இருட்டடைப்பு செய்வதற்கான காரணம் என்னன்னு தெரியல. இப்போ வரைக்குமே அது இருட்டடைப்பாக தான் இருக்குது. பல நேரங்களில்
ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னா 4 ஆண்கள் இருந்தால் ஒரு பெண் போய் பேசுகிறதே கூட ஒரு அசாத்தியமான விஷயமாக தான் இருக்கிற, ஈஸியாலாம் கிடச்சிட மாட்டேங்குது அது. ஆனால் சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ சிக்கலான சூழ்நிலைகள் இருந்திருக்கும். ஒரு வீட்டை விட்டு வெளியே வர்றது சிக்கல், ஒரு அதாவது ஆண் நண்பர்களிடம் பேசுவது ரொம்ப சிக்கல், குடும்பத்தை தான் பார்த்துக்கணும். எனக்கு என்ன சொல்லணும்னா, ஒரு பெண் அப்படின்னா சோறாக்கணும், குழம்பு வைக்கணும், குடும்பத்தை பார்த்துக்கணும், இன்னும் அதர் வேணும்னா நிலத்தில் இருக்கிற வேலைகளை செய்யணும் அப்படின்ற ஒரு புறத்தோற்றத்தோட இந்த பெண்களுடைய வரலாறுகளை கேட்டிருக்கிறோம், பார்த்துருக்குறோம். பசங்களுக்கும் இப்போ வரைக்கும் அப்படியான வரலாறுகள் தான் போய் சேர்ந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இப்படிப்பட்ட வரலாறுகள் 1% கூட போகிறதே கிடையாது. அப்போது இந்த வரலாறுகள் திருப்பி எழுதப்படவில்லை. ஏற்கனவே இருக்கக்கூடிய வரலாறுகள் இன்று அப்பட்டமாக நம் கண் முன்னே நிற்க வைக்கக்கூடியதாகத்தான் இந்த முதல் மொழி போரில் பெண்கள் என்ற நூல் இருக்குது. சரிங்களா? இப்போது அடுத்த கட்டத்துக்கு வரணும். இப்போது இங்கே மொழிப்போரில் முதல் பெண்கள், இப்போ பெண்கள் தொடர்பாக இதுவரை இப்போ மொழிப்போரில் பெண்கள்ப்பா, இப்போ அடுத்து வேற எந்தெந்த என்ன சொல்கிறது, இப்போ வரலாற்று துறையிலையோ அப்படி இல்லை கணக்கியல் துறையிலையோ இல்லை தமிழ் துறைகளிலோ இப்போ பெண்களுக்கான இடம் என்ன, அவங்களுடைய வரலாறுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. இப்போ காலந்தோறும் பெண்கள் ராஜம் கிருஷ்ணன் எழுதியிருக்கிறாங்க, அது ஒரு பகுதியாக நிற்கிது. இவங்க முதல் மொழிப்போரில் முதல் பெண்கள் பாதை அமைத்தவர்கள், இவங்க ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற அளவுக்கு மற்ற துறைகளில் இருக்கானா அதுவும் கிடையாது. ஏதோ கையை விட்டு எண்ணக்கூடிய வகையில் தான் இருக்குது. இது ஒரு பக்கம். இப்போது இந்த தியாகராய நகர் மாதர் முன்னேற்ற கழகம் ஒரு 15 திட்டங்களை சொல்கிறாங்க. என்னென்ன கோரிக்கைகள் அவங்க சொல்கிறாங்கன்றத நம்ம பார்க்குறோம். இப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஆந்திராவுக்கு சென்னை தலைநகரமாக அமைக்கணுன்ற ஒரு கோரிக்கை வரும்பொழுது இதை இதுக்கு நாங்கள் கண்டனம் தெரிவிக்கிறோம். அதாவது பூசி மொழிகெலாம் எதையுமே சொல்கிறதுக்கு இல்லை, இது கடுமையான கண்டனத்துக்குரியது அப்படின்ற ஒரு செய்தியை சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா, இப்போ தெருவில் இருக்கக்கூடிய பெயர் பலகைகள் எல்லாம் ஆங்கிலம் தமிழ் அப்படி போட்டிருக்கிறாங்க. காலப்போக்கில் என்ன ஆகுதுன்னா வெறும் ஆங்கிலம் மட்டும்தான் இருக்குது, தமிழ் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எண்ணில் அடங்காத பாமர மக்கள் இந்த பெயர்களை படித்து தெரிந்து கொள்ள முடியாத வகையில் இருக்கிறாங்க. இதை மாற்றி அமைக்கணும்னு சொல்லிட்டு அந்த தகவல் அந்த பலகைகளை, இந்த தெருவோரம் இருக்கக்கூடிய பலகைகளில் பெயர் எழுதக்கூடிய அந்த யார் அதை செய்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்க கோரிக்கை விடுக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போது ரயில் நிலையங்களில் பீச் ஸ்டேஷன், ஃபோர்ட் அப்படிலாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் நீங்கள் தமிழ் படுத்தி எழுதணும்னு அப்படி சொல்கிறாங்க. எனக்கு இதெல்லாம் கூட இல்லைங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கோரிக்கை சொல்கிறாங்க பாருங்கள், நான் கண்டிப்பாக இதை நான் படித்தே காட்டணும்னு நினைக்கிறேன். இப்போது பத்திரிகைகள் எல்லாம் வெளிவந்துட்டுருக்குல்ல, இந்த பத்திரிகைகள்லாம் எப்படிப்பட்ட பத்திரிகைகள், எந்தெந்த பத்திரிகைகளை பெண்கள் வாசிக்கணும், அது இல்லாமல் எந்தெந்த பதிப்பகத்திலிருந்து வெளியிடப்படுகின்ற புத்தகங்களை வாசிக்கணும் அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த மாதர் சங்க முன்னேற்ற கழகம் இவங்க கோரிக்கைகளாக வைக்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, படிச்சிடுறேன் அதை மட்டும். வியாபார பத்திரிகைகளை போலல்லாமல் தமிழர்கள் முன்னேற்றம் ஒன்றையே கருத்தில் கொண்டு பெரிய கஷ்ட நஷ்டங்களுக்கிடையே ஓயாது உண்மையாய் உழைத்து வரும் விடுதலை, குடியரசு, நகரதூதன், பகுத்தறிவு, ஜஸ்டிஸ், சண்டே அப்சர்வர் முதலிய பத்திரிகைகளை தமிழ் பெண்மணிகள் ஒவ்வொருவரும் கட்டாயம் வாங்கி படிக்க வேண்டும். இம்மாநாடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கண்டிப்பாக ஒவ்வொரு பெண்களும் இந்த 5 பத்திரிகைகளும் படிக்க வேண்டும். எந்தெந்த பத்திரிகைகளை படிக்கக்கூடாதுன்றதையும் சொல்கிறாங்க. இதுதாங்க முக்கியமாக நம்ம கவனிக்கணும். ஒன்று செய்யணும்னு சொல்கிறாங்க, அது ஏன் செய்யணும்னு நம்ம கேள்வி கேட்போம். செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, ஏன் செய்யக்கூடாதுன்னு கேள்வி கேட்போம். ஆனால் அந்த மாதர் சங்கம் என்ன சொல்லுதுன்னா, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்ற 2 விஷயங்களையுமே சொல்கிறாங்க. பத்திரிகைகளின் வாயிலாக பணம் சம்பாதிப்பது ஒன்றையே எண்ணி தமிழர் இயக்கங்களை கேவலப்படுத்தி வெளிவரும் ஆனந்த விகடன், தினமணி, தமிழ்மணி முதலிய பத்திரிகைகளை தமிழர்கள் இனி வாங்கக்கூடாது எனவும் இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது. இதை நான் சொல்லலைங்க, இதை நான் சொல்லலை. அன்னைக்கே அந்த பெண்கள் முன்னேற்ற கழகம் இப்படி ஒரு கோரிக்கைகளை வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இருக்குதா?
அடுத்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த பதிப்பகங்கள்ல இருந்து புத்தகங்களை வாங்கி நம்ம படிக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது நான் ஈரோடு குடியரசு பதிப்பக வெளியீடுகள், பகுத்தறிவு வெளியீடுகள் முதலிய புத்தகங்களை ஒவ்வொரு மகளிரும் வாங்கி படிக்க வேண்டுவது மட்டுமல்லாமல் மற்றவர்களையும் படிக்க தூண்ட வேண்டும் என இம்மாநாடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. எனக்கு இதை படிக்கும் போதெல்லாம் ஒரே வியப்பாயிருச்சு. இன்னைக்கு நடக்கிறத அப்படியே ஒரு கண்ணாடி கொண்டு காட்டுற போலவே இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா பெண்ணுக்கான மறுமணம்ன்றது முக்கியம், கட்டாயமாக அவங்களுக்கு மறுவாழ்வுன்றது முக்கியன்றதையும் அவங்க சொல்கிறாங்க. அடுத்த கட்டம், ஒரு மணவிழாவின் போது புத்தகங்களை பரிசளிக்க வேண்டும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. நான் ஏன் இவங்களை பார்க்குறேன்னா, நான் கடைசியாக சொல்வேன் அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு. பல விஷயங்கள் வந்து எனக்கு ஒவ்வொன்றா படிச்சுட்டே போகும்போது இன்னொரு விஷயமும் என் கண்ணுக்குள்ளே இந்த பக்கம் வந்துக்கிட்டே இருந்தது. அது என்ன வந்துக்கிட்டு இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு ட்விஸ்ட்டாக நான் கடைசியாக சொல்கிறேன். இப்போது இது இன்னும் சிலதெல்லாம் இருக்குது. நாணயங்களுடைய மதிப்பு பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த 15 கோரிக்கைகளில் சொல்லியிருக்காங்க. நான் முக்கியமான ஒரு 4-5 மட்டும் இப்போ சொல்லிட்டேன். இப்போ இது இப்படி மாநாட்டில் இந்த விஷயங்கள்லாம் நிறைவேற்றப்படணும்னு சொல்லிடுறாங்க. இப்போ இது இப்படி அடுத்து முதல் மொழி போராட்ட கூட்டம் நடக்க போகுது. அதில் தலைமை உரை ஏற்க வந்து நீலாம்பிகை அம்மையார் வராங்க. இந்த நீலாம்பிகை அம்மையார் வந்து தன்னோட குழந்தைகளோட தான் வராங்க. இது ஒவ்வொரு பெண்மணியும் யாரும் தனிமையாக இருக்கக்கூடிய பெண்கள் கிடையாது. அதே சமயம் எல்லாரும் வயதில் முதிர்ந்தவர்கள், 60 வயது, 70 வயது, 65, 55 இந்த மாதிரியான வயது உடைய பெண்கள் தான் இந்த போராட்டங்களில் கலந்துருக்கிறாங்க. நீலாம்பிகை அம்மையார் வந்து ரயில் நிலையத்தில் இறங்கும் பொழுது அது கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் போயிட்டு கூட்டிகிட்டு வரா மாதிரி இருக்குது. அந்த பெயர்கள் எல்லாம் வந்து எல்லாமே என்னுடைய நினைவில் இல்லாததுனால அதை எண்களாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அத்தனை பேரும் 3 குழந்தைங்களை கூட்டிகிட்டு இங்கே மாநாட்டுக்கு பேசுகிறதுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அப்படி மாநாட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கும் பொழுது நீலாம்பிகைக்கும் பெரியாருக்கும், அதாவது நீலாம்பிகையோடைய திருமணத்தில் பெரியாருக்கும் அவங்களுக்கும் ஒரு உரையாடல் நடந்திருக்குது. என்னன்னா, இவங்க வந்து பார்ப்பனர்களை வச்சு கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சடங்குகள்லாம் எதற்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10-9 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வாக்குவாதம் நடந்திருக்கு. நீலாம்பிகை அம்மையார் எப்படி வளர்ந்துருக்காங்க, அவங்கள வளர்ந்த சூழல் என்னன்னா, மறைமலை அடிகளுடைய பெண் தான் வந்து நீலாம்பிகை அம்மையார். இவங்க வந்து தன் தந்தை தனித்தமிழ் இயக்கத்தில் மிகுந்த பற்று கொண்டு இருப்பதால் தமிழ் சொற்களை பயன்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு பற்றுதல் உடையவர். ஒரு நாள் இந்த படிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது தேகம் அப்படின்ற ஒரு சொல் வருது. இதை ஏன் வடமொழி சொல்லான தேகம்ன்ற சொல்லை நம்ம பயன்படுத்தணும், யாக்கைன்ற சொல்லை பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு மறைமலை அடிகள் வந்து தன்னுடைய பிள்ளைக்கு அந்த தனித்தமிழ் தொடர்பான செய்திகளையும் அந்த வடமொழி சொற்களை பயன்படுத்துவதற்கான தேவை இல்லை அப்படின்றதையும் அவங்களுக்கு புரிய வைக்கிறாங்க. இப்போ இந்த சூழலில் வளர்கிறவங்களுக்கு கொஞ்சம் மொழிப்பற்று இல்லை, நிறையாவே மொழிப்பற்று இருக்குது. ஆனால் திருமணம்ன்ற நிகழ்வுக்குள்ளே போகும்பொழுது இந்த பார்ப்பன சடங்குகளோட தான் அவங்களுடைய திருமணம் நடக்குது. இதை பெரியார் எதிர்க்கிறாரு. 10 வருஷம் கழித்து இவங்களையே தலைமை தாங்க கூப்பிடுறாங்க அப்படின்னும் போது நமக்கு ஒரு முக சுழிப்பு வரும் இல்லையா? அது என்ன, பெரியார் வந்து இவங்க பார்ப்பன சடங்குகளை ஆதரிக்கக்கூடிய ஒரு பெண்ணை இங்கே ஒரு முற்போக்கா பகுத்தறிவாக சிந்திக்கக்கூடிய ஒரு கூட்டத்துக்கு அழைக்கிறாங்களேன்ற ஒரு முக சுழிப்பு நமக்கு இருக்கும். அப்போ அதை என்னவா கனெக்ட் பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு பார்ப்பன சடங்குகளில் ஈடுபாடு இல்லையோ, ஆனாலும் மொழிப்பற்று மிகுதியாக இருக்குது. ஏன்னா தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என சொல்லப்படுகின்ற மறைமலை அடிகளின் பெண். அது மட்டும் இல்லாமல் அவருடைய நிறைய கட்டுரைகளை இவங்க வாசிச்சிருக்கிறாங்க. அதனால் மொழிப்பற்று உடையவர் நீலாம்பிகை அம்மையார். அதனால தான் அவங்களுடைய தலைமை உரை ஏற்கிறதுக்காக கூப்பிட்டுருக்குறாங்க. இப்போ தலைமை உரை ஏற்றுட்டு அவங்க வந்து பேச ஆரம்பிக்கும் பொழுது அவங்களுடைய இன்னொரு விஷயத்த நான் மறந்துட்டேன். இப்போ நீலாம்பிகை அம்மையார் தலைமை உரை ஏற்க வராங்க. அவங்களுடைய 5 புத்தகங்கள் பற்றி சொல்கிறாங்க. 5 புத்தகங்களும் 2 ரூபாய்க்கு வந்து விற்கப்படுன்ற தகவலையும் அதில் சொல்லிடுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு இதழாக மட்டும் இயங்கலை. சொசைட்டியில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் கண்கொண்டு பார்த்து எல்லாத்தையும் தெரிய வச்சுருக்கிறாங்க. எல்லா பெண்களுக்கும் அந்த சொசைட்டிக்கே தெரிய வச்சுருக்கிறாங்க. இப்போ நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தின் மீது ஈடுபாடு கொண்டு பார்த்தோம், அந்த ஒரு விஷயத்துக்காகவே நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம். ஆனால் இந்த இதழ்கள் செஞ்ச பணி மிகப்பெரிய பணி. இதை தொகுத்து கொடுத்துருக்கக்கூடிய பணி அதை விட மிகப்பெரிய பணின்னு நான் நினைக்கிறேன். இவங்க
தலைமை உரை ஆற்ற தொடங்கிடுறாங்க. அப்படி ஆற்றும் பொழுது சில குறிப்புகளாக மட்டும் சொல்லிடுறேன், நான் மொத்தமும் சொல்கிறதுக்கு நேரம் பத்தாதுன்னு நினைக்கிறேன். அவங்க பேசும்போது சொல்கிறாங்க, என்னுடைய வீட்டில் என்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்தாய் உணவின்றி தவித்து கொண்டு இருக்கும் பொழுது நீ அதை வடநாட்டில் இருக்கக்கூடிய பணிப்பெண்ணுக்கு உணவளிப்பது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய உரையில் பேசுகிறாங்க. ஒவ்வொரு எடுத்துக்காட்டு சொல்லும் பொழுதும் தமிழ் உணர்வு, தமிழ் மொழி, அதுக்கான முதன்மைத்துவம்னு பேசுகிறாங்க. பெரியார் சொல்லும் பொழுது நாடுன்னு எடுத்துக்கினா பூமாதேவின்னு சொல்லுவோம், அதுவும் ஒரு பெண்ணாக தான் சொல்லுவோம். கலைன்னு சொன்னோம்னா கலைமகள்னு சொல்லுவோம். இப்போ ஒவ்வொன்றத்தையும் நம்ம பெண் மீது சொல்கிறதால இந்த மொழி போரையும் இந்த மொழிக்கான போராட்டம் நடத்துகிறதையும் நான் பெண்கள்கிட்ட தான் நான் ஒப்படைக்கிறேன் அப்படின்ற செய்தியும் சொல்லிடுறாரு. இப்படி ஒவ்வொரு விஷயமும் பெண்களுக்கானதா, பெண்கள் முன்னெடுக்கக்கூடியதாக வருது. இதில் இன்னும் ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னா, பார்த்துக்கிட்டே வரும்பொழுது என் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி மொழி போராட்டத்தில் கலந்துக்கிட்டு இருக்காங்கன்னு நான் தெரிஞ்ச உடனே எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. டி ரங்கம்மாள்னு சொல்லக்கூடியவங்க, அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய எங்கள் ஊர் திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பேராயம்பட்டுன்ற கிராமத்திலிருந்து மொழி போர்லையும் கலந்துட்டு இருக்கிறாங்க. விடுதலையில் கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. பார்ப்பனர்களின் கொண்டாட்டமும் பாமரர்களின் திண்டாட்டமும் அப்படின்னு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. இந்த கட்டுரை என்ன உள்ளடக்கத்தை கொண்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை தீபம் இப்போ வரப்போகுது, அடுத்த வாரம் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் பேசுறதுக்கும் வரப்போகிற தீபத்துக்கும் ஏதோ ஒரு பொருத்தப்பாடு இருக்கும் போல இருக்குது. அந்த தீப திருவிழாவில் பெண்கள் படுகின்ற இன்னல்கள் என்ன, அப்படி என்னத்தை நீங்கள் போயிட்டு தீபத்தில் பார்த்து நீங்கள் ஒரு வரனை பெற்றுடுறீங்க? என்ன அங்கே அதாவது ஆரம்ப காலகட்டங்களில் என்ன நடந்திருக்கிறதுனா, அங்கே போன ஆண்களால் தள்ளுமுள்ளுக்கு ஈடாகிறாங்க பெண்கள். அது மட்டும் இல்லாமல் காதோடு அறுத்துக்கிட்டு போயிடுறாங்க இந்த நகைகளை. இந்த விஷயங்கள் எல்லாம் அங்கே நடந்திருக்கிறதா அந்த கட்டுரையில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இப்போது சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடி பார்ப்பனர்களின் கொண்டாட்டமும் பாமரர்களின் திண்டாட்டமும் ஒரு கட்டுரை எழுத முடியுமானா கண்டிப்பாக சாத்தியமே கிடையாது. இந்த தலைப்புகளில் அது விடுதலை, குடியரசு, இந்த மாதிரி இதழ்கள் வச்சு நடத்துனதுனால தான் நமக்கு இது சாத்தியப்பட்டிருக்கு. ஆனால் அவங்களுடைய தைரியத்தெல்லாம் கண்டிப்பாக பாராட்டுறதுக்கெல்லாம் வயசு இல்லைனாலும் கூட கண்டிப்பாக பாராட்டி தாங்க ஆகணும். இப்போ நமக்கு சுதந்திரம் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏதோ அவங்கள கூட நம்ம கம்பேர் பண்ணும்பொழுது நம்ம எல்லா வேலைகளையுமே செய்யலாம், அதுக்கான வழிவகைகள் இருக்குது. ஆனாலும் நம்ம அதை செய்கிறது கிடையாது. ஆனால் அவங்களாம் இத்தனை இடர்பாடுகளுக்கு இடையிலும் தன் மொழி பற்றின் காரணமாக அனைத்து விதமான முன்னெடுப்புகளிலும் தனது பங்களிப்பை செய்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இது ஒரு புறம். அடுத்தடுத்து பார்த்தோம்னா தர்மாம்பாள், நீலாம்பிகை, பட்டம்மாள், லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பெண்கள் எல்லாம் நான் சீரியஸாகவே ஒரு நாளும் படித்ததுமே கிடையாது. நான் இந்த புக்கை படித்ததை கடவுள் மீது நம்பிக்கை இருக்கல, எனக்கு வரப்பிரசாதம்னு நான் சொல்கிறேன். நிஜமாவே இதை நான் இன்னும் ஒரு 4 தடவை படிக்கணும் அப்படின்னு கூட எனக்கு ஒரு யோசனை இருக்குது. இப்போ இன்னும் ஒரு பெண்மணியை பற்றி மட்டும் நான் கொஞ்சம் சொல்லிவிட்டு என்னுடைய உரையை நான் முடிச்சுப்பேன். அவங்களுடைய பேர் மட்டும் நான் பார்த்துக்கிறேன். இந்த பெயர்கள் எல்லாமே நான் சொல்ல போனால் 4-5 தடவை தான் படிக்கிறேன். ஆனாலும் அந்த பெயர் ஏன் இந்த பெயர்கள் என் மனசில் நிற்கலன்னா, எனக்கு சின்ன வயசுலேருந்து இது கற்பிக்கப்படலை, பாடத்திட்டங்களில் இது கற்பிக்கப்படலை. இப்போ வரலாறுகளில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் ஜான்சி ராணி தெரியும் எனக்கு. இதை நம்ம பிள்ளைகளை கேட்டால் ஜான்சி ராணி சொல்லுவாங்க. அப்புறம் அதுக்கு அடுத்த கட்டமாக இந்திரா காந்தி. பெண்கள்லாம் இப்படி ஒரு 2-3 பேர் தான் நம்மளால் சொல்ல முடியும். இப்போ எனக்கு கற்பிக்கப்படாததன் காரணமாக தான் என்னுடைய இந்த பெயர்கள் எல்லாம் இது காரணம்னு சொல்கிறேன்னு நினைக்காது, எனக்கு அப்படி தோணுது. ஒருவேளை என்னுடைய வாழ்க்கை பகுதிகளில் நான் படிச்சுக்கிட்டு வந்த அந்த நாட்களில் இந்த வரலாறுகள்லாம் பாடத்திட்டத்தில் இருந்திருந்தால் ஒருவேளை எனக்கு படித்த உடனே என்னுடைய மைண்டில் நின்றுருக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணமும் எனக்கு வந்தது. இப்போ தாமரை கண்ணின்ற அந்த அம்மாவை படிக்கும் பொழுது எனக்கு அப்படியே என்ன சொல்கிறதுனே தெரியல. அவங்க ஒரு நீண்ட நெடிய உரையை ஆட்டுறாங்க. அந்த உரையை நான் சீரியஸாக 4 தடவை படித்தேன். இவங்க ஒருத்தரை பற்றியே நான் இன்னும் ஒரு புக்கு எழுதலாம் இவங்களுடைய வரலாறை பற்றி. இங்கே இருக்கக்கூடிய, அதாவது இவங்களை நான் எடை போடுறேன்னு நினைக்காதீங்க, இவங்க கம்மியாக செஞ்சாங்க, இவங்க அதிகமாக செஞ்சாங்க அப்படிலாம் இல்லை. நான் ரொம்ப வியந்து போயிட்டேன் அவங்களுடைய அறிவு திறனையும் அறிவு நுணுக்கத்தையும் நுட்பத்தையும். ஒரு செய்தியை எப்படி சொசைட்டிக்கு சொல்லணும், பெண்களுக்கு எப்படி அதை கடத்தணுன்றத செறிவாக செஞ்சுருக்கிறாங்க. ஒரு கதை எழுதியிருக்கிறாங்கங்க. அவங்க புனிதவதின்ற ஒரு கேரக்டர், அந்த கதை பெயர் சொல்லிடுறாருங்க. புனிதவதி என்ற தமிழர் விடுதலை போர் ஒரு சிறுகதை எழுதியிருக்கிறாங்க இதழில்.
அந்த சிறுகதையை படிக்கும் பொழுது நான் உண்மையான கதையோ அப்போ புனிதவதின்னு ஒருத்தவங்க இருந்திருக்காங்க போல், மொழிப்போரில் கலந்துக்கிட்டு இருந்திருப்பாங்க போல் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். படிக்க தான் தெரியுது இது ஒரு கதைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு. புனிதவதி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பார்ப்பன பெண், அவங்க கதைக்குள்ளே வர பார்ப்பன பெண். இவங்க வந்து மியூசிக் கற்று வச்சிட்ருக்குறாங்க. அதன் அப்புறமா அந்த மியூசிக் சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க வந்து ஒரு கிறிஸ்துவ ஆணின் மீது காதல் கொண்டு அவங்க திருமணம் பண்ணிக்கிறாங்க. கதைகள்லே கலப்பு திருமணம். அவங்க திருமணம் பண்ணிவிட்டு அப்படியே வாழ்க்கையை நடத்திக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிற சூழலில் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா பொருளாதார பிரச்சனை வருது, மொழிப்போரும் நடந்துகிட்ருக்கிறது. ஆனால் திலகவதிக்கு வந்து மொழி மேலே மிகுந்த புனிதவதிக்கு வந்து மொழிப்பற்று மிகுதியாக இருக்குது. இவங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் 2 பேருக்குமே வேலை கிடச்சிருது. என்ன வேலை கிடைக்குதுன்னா இந்த இந்தியை வந்து பயிற்றுவிக்கிற வேலை கிடச்சிருது. புனிதவதி மறுத்துடுறாங்க, நான் இந்த வேலைக்கு வரலன்றதை மறுத்துடுறாங்க. ஆனால் கதிரேசன், அதாவது கிறித்துவரான கதிரேசன் வந்து என்ன பண்ணுறது, நம்ம குடும்பம் நடத்துறதுக்கு கண்டிப்பாக ஒரு பொருளாதாரம் தேவைப்படுது இல்லையா, அப்போ நான் போகிறேன்னு இவங்க கேட்குறாங்க. இவங்களுக்குள்ள பயங்கரமான வாக்குவாதம் ஆகுது. நீங்கள் போகக்கூடாது, இப்படி தமிழ் மொழிக்குள்ளே வேறொரு மொழி கலப்பு செய்கிற இந்த ஒரு விஷயத்த முற்றிலுமாக நான் இதை ஏற்கவே மாட்டேன், நீங்கள் போகக்கூடாது, நான் சம்பாதிச்சு கொடுக்குற இந்த காசே போதும் அப்படின்ற ஒரு வாக்குவாதம் வந்துக்கிட்டே இருக்கும்பொழுது நான் போக தான் செய்வேன். நீ போயிடாரு, நீ போனீங்கன்னா இந்த ஸ்கூலுக்கு முன்னாடியே நான் போராட்டம் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்து போராட்டம் செய்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, சிறைக்கும் போயிடுறாங்க. கதிரேசன் வந்து மனம் உடஞ்சி போயிடுறாரு. அப்புறம் மறுபடியும் சிறைக்கு போய் அவர் வந்து பிளாக்மெயில் பண்ணுறாரு. நீ இப்படி இருந்தேன்னா சிறைக்கு போயிடுவேன், அப்போ என்ன பண்ணுவேன், நான் போகிறேன், அதை பற்றி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை, நான் சிறைக்கே போனாலும் பரவாயில்ல, ஆனால் நீ அந்த வேலையை விட்டு தான் ஆகணும். நான் அப்பயும் கேட்காம போயிடுவார். இவங்களும் சிறைக்கும் போயிடுவாங்க. எனக்கு சிறை ஒன்றும் புதுசு இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. என்னன்னு சொல்கிறாங்க, சிறைச்சாலை எனக்கு மாங்குயில்கள் கூவும் பூஞ்சோலை அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? புனிதவதி சொல்கிறாங்க. எனக்கு அந்த சொல்ல கேட்கும்பொழுது இந்த அளவுக்கு ஒரு மொழி மீது பற்று கொண்ட பெண்களை வரலாறுகளில் படிக்கும் பொழுது இந்த முகங்கள் எல்லாம் நமக்கு வராதா, அவங்களெல்லாம் நம்ம பார்த்துட மாட்டோமா, அப்படிப்பட்ட பெண்கள் இன்றைக்கி இருக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க தோணும். இப்போ கூட மொழிக் கொள்கையெல்லாம் வந்திருக்கு. இதை பற்றி யார் நம்ம மாணவர்கள், இளைய தலைமுறையினர்கள் இதெல்லாம் நம்ம சிந்திக்கிறாமா அப்படின்னா எல்லாமே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இப்போ இப்படியே போயிட்டுருக்குது. கடைசியாக அவங்க வந்து சிறையில் இருக்கிறாங்க. கதிரேசன் அவங்க அப்போவே பாருங்கள், கதிரேசன் நீங்கள் வந்து நீ அந்த வேலைக்கெல்லாம் போகக்கூடாது. அவங்களுக்குள்ள அந்த சம உரிமைன்றது ஈஸியாகவே இருக்குது. நம்ம இன்றைக்கி பெயர் சொல்லி கூப்பிட்டா கூட நமக்கு ஐயோ ஒரு ஆணை மதிக்க தெரியாத பெண்ணாக இருக்கியே, நீ எல்லாம் ஒரு குடும்ப பெண்ணான்னு இன்றைக்கும் நம்ம கேட்குறோம் அந்த வார்த்தையை. ஆனால் அவங்க கதைகளில் அது என்ன அழகாக புகுத்தியிருக்காங்க பாருங்கள். கதிரேசா, நீ அந்த வேலைக்கு போனேன்னா நான் வந்து போராட்டம் பண்ணுவேன்னு அவங்க ஒரு தைரியமாக சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டே இருங்க. அதான் சிறைக்கு போயிடுறாங்க. கதிரேசன் போய் கெஞ்சுறாரு, நம்ம குழந்தைக்காக கூட நீ அதை ஏற்றுக்க மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது நான் யாருக்காகவும் ஏற்றுக்க மாட்டேன், ஆனால் குழந்தை மேலே அவங்களுக்கு ரொம்ப அன்பு இருக்குது, அதை வெளிப்படுத்த மாட்டுறாங்க. எல்லாத்தை விடையும் எனக்கு மொழி அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் ஜெயிலுக்கு இவங்களும் சேர்ந்து போயிடுறாங்க. வேலை வேணான்னு சொல்லிட்டு இவங்களும் கொடி எடுத்து போராட்டத்துக்கு போகிறாங்க, ஜெயிலுக்கு போயிடுறாங்க. அப்புறம் தனித்தனியாக பிரிஞ்சு சிறைக்கு போயிடறாங்க. அங்கே போய் ஒரு வாக்குவாதம் நடக்குது. நான் முதல்ல சொன்னேன்ல, இதை நீங்கள் செஞ்சுருக்கலாம்ல, நாங்கள் 2 பேரும் உள்ளேருந்து வெளியே வர வரைக்கும் எதிர் வீட்டில் இருக்கக்கூடியவங்க தன்னுடைய மகளை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சிறைக்கு போயிடுறாங்க. இப்போ இந்த விஷயம் என்னவா மக்களுக்கு கடத்தப்படுது. 3 விஷயங்கள்லாம் இதில் பார்க்கலாம். ஒரு பெண்ணின் உறுதி, நிஜமாவே பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இது ஒரு தப்பான ஒரு கூற்றுன்னு நான் நினைக்கிறேன். இதில் சொல்லக்கூடிய அத்தனை பெண்களும் மன உறுதி கொண்ட பெண்கள். தன் சுய வாழ்க்கைக்கு அல்ல மன உறுதி, சுயநலத்துக்காக இல்லை, பொது வாழ்க்கைக்காகவும் சமூகத்திற்காகவும் ஒரு உறுதியோடு இருந்திருக்கிறாங்க. தன் வாழ்க்கை ஒவ்வொருத்தவரும் 3 வயசு குழந்தை, 1 வயசு குழந்தைகளோடு தான் சிறைச்சாலைக்கு போயிருக்காங்க. இன்னும் எனக்கு பின்னாடி இது நான் பாதி வரைக்கும் சொல்லியிருக்கேன். இன்னும் மீதி இருக்கக்கூடிய செய்திகளெல்லாம் சொல்லிக்கிட்டே போனோம்னா கண்ணிலே தண்ணியும் வரும், ஒரு பக்கம் அப்படியே என்ன சொல்கிறது, மெய் சிலிர்க்கவும் வைக்கும். எனக்கு கடுப்புலாம் ஆகலை, மெய் சிலிர்க்க வைக்கும். நம்மளாம் என்ன பண்ணிகிட்ருக்கிறோன்னா ஒன்றுமே இல்லையே. அது எப்படிப்பட்ட ஒரு சிக்கலான சூழ்நிலையிலும் தன்னுடைய உறுதியிலிருந்து ஒருத்தர் கூட வெளியே வரல. இவங்க புனிதவதியை சொல்கிறாங்க, நான் இந்த போராட்டத்தில் கலந்துக்க மாட்டேன் இனிமே அப்படின்னு எழுதி கொடுங்க, நான் உங்களை அனுப்பிச்சிடுறேன், விடுதலை பண்ணி இந்த செய்தியை நான் இதில் விட்டுட்டேன், இதுதான் முக்கியமே. இதில்
நான் அனுப்பிச்சிடுறேன். தாளமுத்துக்கும் நடராஜனுக்கும் இதே தான் நடந்தது. நீங்கள் இதை இனிமேல் மொழி போராட்டத்தில் கலந்துக்க மாட்டேன், மன்னிப்பு கேட்டு எழுதிருங்க, நாங்கள் உங்களை அனுப்பிச்சிடுறோம். செத்தாலும் சாவுமோ தவிர நாங்கள் மன்னிப்பு கடிதம் எழுதி தர மாட்டோம். அங்கே 2 ஆண்கள் சொன்ன அதே வார்த்தையை புனிதவதியும் சொல்லியிருக்காங்க கதையில். அப்போ இதே மாதிரி ஒரு பெண் இருந்திருக்க தானே செஞ்சுருக்கிறாங்க. இப்போ இந்த வரலாறுகள் ஏன் அதோட சேர்த்து சொல்லப்படலை அப்படின்றது ஒரு கேள்வி. இப்போது இந்த வரலாற்று எழுதியல்ல இப்போ மொழிப்போர் பற்றி நிவேதிதா தோழர் மட்டும்தான் எழுதியிருக்கிறாங்களா அப்படின்னா இல்லை. இதுக்கு முன்னாடி வளர்மதி எழுதியிருக்கிறாங்க, அருள்மொழி மேடம் எழுதியிருக்கிறாங்க, ஆலடியான் தோழர் எழுதியிருக்கிறாங்க, அதுக்கப்புறம் சிவசுப்பிரமணியன் கிடையாது, நெடுஞ்செழியன் தோழர் எழுதியிருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே மொழிப்போர் பற்றி எழுதியிருக்கிறாங்க. ஆனால் பெண்களாக தொகுத்து தனியாக இவங்களுடைய ஒவ்வொரு வரலாற்று நிலைகளும் சொல்லக்கூடிய ஒரு புத்தகமாக தான் இந்த புத்தகம் அமைஞ்சிருக்கு. இன்னும் நிறையாவே நான் ப்ரிப்பேர் பண்ணேன், ஆனால் இந்த அளவில் என்னுடைய உரையை முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பாதி வரைக்கும் சொல்லியிருக்கேன். மீதி எல்லாமே ஒவ்வொரு பெண்களும் எப்படி கைதானாங்க, ஒவ்வொருத்தரும் குழந்தைகளோட தான் போய் கைதாகியிருக்கிறாங்க. அப்பயும் ஒரு ஏச்சும் பேச்சும் இருக்குதான் செய்யுது. என்னென்னா குழந்தைகளுக்கு நல்ல பால் கிடைக்கும், அதனால தான் இவங்க சிறைச்சாலையை தேடி போகிறாங்க அப்படின்ற ஒரு ஏச்சும் பேச்சுமே இருந்திருக்கு. சாதாரணமாக இந்த மொழிப்போரில் இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டு இன்றைக்கி போற்றுதலுக்குரியவர்களாக ஆகவே கிடையாது. என்ன சொல்கிறதுனே தெரியல. வார்த்தைகள் கடுஞ்சொற்களால் ஏசப்பட்டும், கற்களால் சாணியால் அடிக்கப்பட்டு, இந்த மாதிரி பல விஷயங்களை அவங்க எதிர்கொண்டு தான் இந்த மொழி போராட்டத்தில் கலந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த வரலாறுகள் இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்குது. அப்படி இருந்தாலும் இதை நான் இன்னும் விரிவுபடுத்தணும்னு ஒரு கோரிக்கையாக அவங்கக்கிட்ட நான் கேட்டுக்கிறேன். இன்னும் நிறையா விளக்கங்கள் இருந்தால் எனக்கு இன்னும் நல்லாயிருக்கும் இந்த நூல். இது தமிழ் சமூகத்திற்கு ஒரு முக்கியமான பொக்கிஷம். கண்டிப்பாக இதை நான் விரிவுபடுத்தி எழுதிக்கணும்னு சொல்லிட்டு நிவேதிதா தோழர்கிட்ட கேட்டுக்கிறேன். நன்றி. கலப்பை பதிப்பகம் இந்த ஒரு கடந்த 6 மாத காலத்தில் எப்படியும் ஒரு 20 புத்தகங்கள் வரைக்கும் விமர்சனம் பண்ணியிருப்போம். இன்றைக்கி பண்ண புத்தகம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான புத்தகம் தெரிய முடிஞ்சது. இது விரிவுபடுத்தப்பட்ட பதிப்பு வரும்போதும் சரி, இந்த பதிப்பும் சரி, தொடர்ச்சியாக கலப்பை பதிப்ப கடையில் கிடைக்கும்படி நாங்கள் செய்வோம். எப்போதுமே பெரியாரியம்தான், திராவிடம்தான் நம்மளை காப்பாற்றக்கூடியது. அதுதான் நமக்கு, அது இங்கே இருக்கவங்களுக்கு அது நம்ம புதுசாக சொல்லக்கூடியது இல்லை. நான் இப்போ நடைமுறையில் கூட ஒரு அனுபவத்தை சந்தித்தேன். பெரியாரியம்தான் காப்பாற்றும், அதான் வாழ வைக்கும். இந்த புத்தகம் எப்போவுமே எங்ககிட்ட கிடைக்கும்படி நாங்கள் செய்வோம். நானும் இதை வாசிப்பேன். இப்போது பெரியாரை பற்றி நம்ம சொல்லும் பொழுது அவங்க முன்னெடுத்த கூட்டங்கள் அந்த கோரிக்கைகள்லாம் பார்த்தோம்ல. இப்போ ஹர் ஸ்டோரிஸில் அது அப்படியே டிக்டோவாக நடக்குது. இந்த நேர கட்டுப்பாடு, கரெக்டாக தொடங்கி கரெக்டாக முடிக்கிறது, ஆண்களுக்கு இடம் இல்லை. அங்கே பெண்கள் மட்டும்தான் எந்த வகையான கூட்டமாக இருந்தாலும் சரி கலந்துக்க முடியும். பெண்களுக்கான கல்வியை திரும்ப 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 ஞாபகப்படுத்தும். அவங்களுக்கு அது முக்கியம், பெண்களுக்கு கல்வி முக்கியம் அப்படின்றத திரும்ப திரும்ப ஞாபகப்படுது. இந்த விஷயங்கள் எல்லாம் அந்த விடுதலை இதழ், இந்த மொழி போராட்டம், அந்த கட்டமைப்பு, உள்ளடக்கம் எல்லாம் இன்னைக்கு டிக்டோவாக அப்படியே ஹர் ஸ்டோரிஸ் அந்த முன்னெடுப்பு எடுத்துகிட்டு இருக்குதுன்றத ரொம்ப பெருமையாக இருக்குது. இது எங்கேருந்து வந்திருக்கோம், ஏன் இவங்க ஆண்களுக்கு இடம் கொடுக்க மாட்டுறாங்கன்னா நான் யோசிச்சது உண்டு. சம உரிமைன்னு சொல்கிறாங்க, அப்போ பெண்களை மட்டும் கூப்பிட்டு வச்சு எல்லாமே பண்ணுறாங்களே. ஒரு விதத்தில் சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனாலும் கூட இவங்க ஏன் நிராகரிக்கப்படுறாங்க? ஆனால் அதுக்கு சிந்தனையாக தானே நம்ம எதிர்க்கிறோம், ஆண்களை இல்லைல்ல அப்படின்ற கேள்வி எனக்குள்ளே நிறைய நாள் இருந்துருக்கு. இவங்ககிட்டயே நான் கேட்டிருக்கேன். அதுக்கு அவங்க பதிலும் சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு அது அந்த பதில் என் மனசுக்கு அது சமாதானமானதாகவும் இல்லை, அது கரெக்டானதாகவும் எனக்கு தோணவே இல்லை. அந்த கேள்வி இருந்துக்கிட்டே தான் இருந்தது. அந்த கேள்விக்கான பதில் எனக்கு இந்த புத்தகத்தை படிக்கும் போது தான் தெரிஞ்சது, இது எங்கேருந்து வந்தது அப்படின்ட்டு. இப்போ பெரியார்கிட்ட இருந்து தான் இந்த விஷயங்கள் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு. அதுக்கு ஒரு நியாயம் ஏன்றதே அப்புறம் தான் எனக்கு புரியுது. நன்றி.